பாண்டிய ஸ்டோர் நிபுணமோ அரசு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. அவங்க வீட்டுக்குமே உண்மை சொல்லாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா குமார் கூப்பிட்றாங்கன்றதுக்காக வெளியே வருவாங்க. ஆனால் குமார் பார்த்தீங்கன்னா அரசியை கடத்திடுறாங்க. எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, என்னை விடுன்றாங்க. உன்னை விடுறதுக்காகவா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உன்னை கண்டிப்பாக நான் கல்யாணம் பண்ணியே தருவேன்றாங்க. இங்கே பாரு, தயவு செஞ்சு என்னை விட்டுரு குமார், இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்காது. இங்கே பார், நான் கண்டிப்பாக உன்னை கல்யாணம் பண்ணுவேன், உன் குடும்பத்தை அசிங்கப்படுத்துவேன். என் குடும்பத்தை நிமிஷத்துக்கு அசிங்கப்படுத்துறாங்க, அவமானப்படுத்துறாங்க. அப்படி இருக்கும்போது நான் விட்டுருவேனா என்னன்றாங்க. கண்டிப்பா விட மாட்டேன், ஒரு சரியான பாடத்தை உன் குடும்பத்துக்கு நான் கற்றுக் கொடுக்காம விட மாட்டேன் அப்படின்றாங்க. இங்க பார், என் குடும்பம் என்ன பண்ணுச்சு, எதுக்காக இப்படி எல்லாம் விளையாடிக்கிட்டு இருக்க, அப்படியா எங்க குடும்பம் என்ன பண்ணுச்சு அரசின்றாங்க. இங்க பாரு, இதெல்லாம் தெரிஞ்சுதானே நீ கல்யாணமே பண்றதுக்கு ஒத்துக்கிட்டேன். அப்படி இருக்கும் போது காதலிச்சுட்டு இப்ப வேண்டான்னு சொன்னா நான் விட்டுருவேனா? என்னால எந்த காரணத்துக்காகவும் விட முடியாது. கண்டிப்பா உன்னை கல்யாணம் பண்ணியே தீருமா அப்படின்றாங்க. அரசி அங்கிருந்து தப்பிக்கிறதுக்காக எவ்வளவோ முயற்சிகள் பண்றாங்க. ஆனா அது எதுவுமே நடக்கிறதில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு குமார் படுத்தி எடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். அவங்க கிட்ட இருந்து எப்படி அரசி தப்பிக்க போறாங்க அப்படின்ட்டு அடுத்து வரக்கூடிய ப்ரெமோல வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காத நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.